ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 7 अक्टूबर 2024। जितना आपस में संस्कारों को समानता में लाएंगे उतना ही समीप आएंगे। பாபா சொல்றார், எந்த அளவிற்கு தங்களுக்குள் சமஸ்காரங்களை சமநிலையில் கொண்டு வருவீர்களோ அந்த அளவுக்கு நெருக்கத்தில் வந்து விடுவீர்கள்। जैसे साकार रूप के संस्कार उपराम और साक्षी दृष्टा के रहे, यही साकार के संपूर्ण स्थिति के श्रेष्ठ लक्षण थे। எப்படி சாக்கார ரூபத்தில், அதாவது பிரம்மா பாபாவை நாம பார்த்த பொழுது அவருடைய சமஸ்காரத்தில் 2 விஷயங்கள் முக்கியமாக இருந்தன. ஒன்று உபராம் என்ற விலகிய நிலை, அதாவது சப்தத்தை கடந்த நிலைன்னு சொல்லலாம். இரண்டாவது சாட்சி நிலை, சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் சாட்சி என்ற பார்வையாளர் நிலையில, விலகிய நிலையில பாபா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த 2 விஷயங்களிலுமே சமநிலையை பாபா வைத்திருந்தார். இந்த ஒரு நிலையின் மூலமாக சம்பூர்ண ஸ்திதியினுடைய மிக உயர்ந்த லட்சணங்கள் அவர்கிட்ட இருந்தது, பிரம்மா பாபா கிட்ட। इन संस्कारों में समानता लानी है। அதனால் பாபா கூறுகிறார், இந்த சமஸ்காரங்களில் நாம் சமநிலையை கொண்டு வர வேண்டும்। इससे ही सर्व के दिलों पर विजयी होंगे और जो संगम पर सर्व के दिलों पर विजयी बनता है वही भविष्य में विश्व महाराजन बनता है। இதன் மூலமாக சங்கம யுகத்தில் நாம் அனைவருடைய இதயங்களை ஜெயிக்க முடியும்। மற்றும் சங்கம யுகத்திலே யார் அனைவருடைய உள்ளத்தை அல்லது இதயத்தை ஜெயிப்பார்களோ, வெற்றி அடைவார்களோ, அவர்கள்தான் வருங்காலத்திலும் உலகத்தின் மகாராஜனாக ஆகிறார்கள்। பாபா சொல்லக்கூடிய கருத்து மிகவும் தெளிவாக இருக்கிறது। வருங்காலத்திலே உலக மகாராஜனாக ஆக வேண்டும் என்றால் சங்கம யுகத்திலே சுய ராஜ்ய அதிகாரியாக ஆக வேண்டும் என்று பாபா வழக்கமாக சொல்வார்। இன்றைக்கு பாபா சொல்லக்கூடிய அவ்யக்த சமிகையில எல்லாருடைய உள்ளத்தை ஜெயிக்க வேண்டும்। அது எப்படி என்றால் சமஸ்காரத்தின் ஒற்றுமை மூலமாக। அதற்கு தேவையான 2 விஷயங்கள், ஒன்று உபராம் என்ற சப்தத்தை கடந்த விலகிய நிலை, தெய்வத்துக்கு அப்பாற்பட்ட நிலை, இரண்டாவது சாட்சி என்ற பார்வையாளர் நிலை। இந்த விஷயத்தை நாம நன்றாக ஆழமாக யோசிச்சு பார்த்து செயல்படுத்துவோம்। நன்றி. ஓம் சாந்தி।